Hi guys, welcome to Santhu Crafts and Gardening. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜி கம்போஸ்ட் ஃபார் பிளான்ட்ஸ் கம்போஸ்ட் எப்படி உருவாக்குறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு பிக் வெசல் தேவைப்படும். இதில் ஹோல்ஸ் எப்படி போடணும்னா டவுன் 4 அப் 4 மேலே 4 கீழே 4 அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. சாயில் நம்மளுக்கு ஒரு எந்த வெசல் எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி வெசல் வந்து நம்மளுக்கு சாயில் தேவைப்படும். இந்த இதில் நீங்கள் என்னென்ன போடலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பீல்ஸ், அப்புறம் வந்து ஃப்ரூட் பீல்ஸ் போடலாம். அது வந்து எக்ஸப்ட் வந்து ஆரஞ்சு லெமன் பீல் போடாமல் ஃப்ரூட் பீல்ஸ் போட்டுக்கலாம், ஆப்பிள் அந்த மாதிரி. வெஜ்ஜி வேஸ்ட்டு போடலாம். அப்புறம் நீம் லீவ்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த மைக்ரோப்ஸ் அப்புறம் எர்த் வார்ம்ஸ்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் நீம் லீவ்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் ட்ரை லீவ்ஸ், ட்ரை ஃப்ளவர்ஸ், இந்த தலையில் வச்ச பூலாம் காஞ்சு போனதுக்கப்புறம் போட்டுக்கலாம், இல்லை காஞ்சு போன இலைகள் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஒரு கைப்பிடி சாயில் மேலே போட்டணும். இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நல்லா புளிக்க வச்ச தயிரை வந்து அந்த இதில் ஊற்றிடணும். மிக்ஸ் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். அப்படியே லைட்டான மிதமான வெயிலையும் நிழலையும் வைங்க. 15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா 30 டேஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரியாக நல்லா வந்து கம்போஸ்ட் ஆகிருக்குது. இதில் அங்கங்கே லைட்டாக முட்டை தோல் மட்டும் இருக்குது. அது வேணால் கம்போஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இது நீங்கள் அப்படியே ஒரு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இப்போயே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 10 டேஸ் வச்சிங்கன்னா இதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கிளியர் கம்போஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.